தமிழ் மாநில காங்கிரஸ் அமைக்கப்பட்ட போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து அதில் மிக முக்கிய பங்காற்றினார். இல்லை, அவர் எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா எங்கள் மதர் வழி இருக்கிற பாட்டிக்கு வீட்டுக்கு பின்னாடி தான் அவர் வீடு. அவங்க எப்பவுமே இந்த கலைத்துறையில் இருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்ல நெருக்க நண்பர். நான் இன்ஃபேக்ட் நான் சின்ன பையனாக இருக்கும் பொழுதே வந்து எனக்கு ஒரு 6-7 வயசு இருக்கும்போதே எனக்கு ரஜினிகாந்தை பார்க்கணும்னு சொன்னோன்னே உங்களுக்கு ஃபோன் பண்ணி என் பேரன் பார்க்கணும் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு அப்படிலாம் உரிமையாக கூப்பிடுவாங்க அவங்க. அதனால் எனக்கு ரஜினிகாந்த் சின்ன வயசுலேருந்து தெரியும். அவர் அந்த டைமில் ஒரு டெஃபினட்டாக அவர் வந்து ஒரு தமிழ் மாநில காங்கிரஸுக்கு கொடுத்த சப்போர்ட் வந்து சிக்னிஃபிகன்ட் சப்போர்ட். இல்லை, அவர் அந்த காலத்தில் முதல்வர் ஆக்கிறதுக்கு கூட ஒரு முயற்சி அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் வந்து அதில் நேரடி அரசியலுக்கு வராமல் இருக்கிறது தான் அவர் எடுத்த நல்ல முடிவு. அந்த என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டியோ ஆர்கனைசேஷனல் கெப்பாசிட்டிலாம் கிடையாது. அவருக்கு ஒரு ஸ்டேச்சர் மக்கள் மனதில் வந்து அவர் மேலே ஒரு அபிமானம் வச்சிருக்கிறாங்க. அதனால் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு மாரல் சப்போர்ட் கொடுக்குறதோட நிறுத்திக்கிட்டது அவருடைய கெட்டிக்காரத்தனம். ஏன் நடிகர்கள் மீண்டும் நடிகர்கள் வரலாம், நடிகர்கள் வராமல் இல்லை. எம்ஜிஆர் வரலையா, ஜெயலலிதா வரலையா? அதனால் இந்த நடிகர்கள் வரலாம். ஆனால் அது ஆர்கனைசேஷன் மூலமாக வந்து ஆர்கனைசேஷனை நடத்தி நடிக்கிற கெப்பாசிட்டி எல்லா நடிகர்களும் கிடையாது. கமல்ஹாசன் வந்தார், ஆனால் ஒரு ஆர்கனைசேஷன் நடத்த முடியலையே. இப்போ விஜயகாந்த் வந்தார், அவரும் ஒரு வெரி பாப்புலர், கூட்டம்லாம் வந்துச்சு, ஆனால் ஆர்கனைசேஷன் நடத்த முடியலையே. அதனால ஆர்கனைசேஷனை நடத்துகிற கெப்பாசிட்டி எல்லா நடிகர்களுக்கும் இருக்குன்னு சொல்லுவோம். ஜஸ்ட் பிகாஸ் பொறுத்த வரைக்கும் அவருடைய ஹெல்த் பாதிக்கப்படாமல் இருந்தால் அடுத்த லெவல் போயிருக்க வாய்ப்பு இருக்கு. அவரான டாக்டிக்கல் மிஸ்டேக்ஸ் பண்ணார், நிறைய டாக்டிக்கல் மிஸ்டேக்ஸ் நிறையா பண்ணார் அவர். ஆனால் ஒரு கட்சியை ஆரம்பிச்சார்ன்றதை நான் வந்து ஒத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சிக்னிஃபிகன்ட் ஓட் வாங்கினார். அதுக்கப்புறம் ஒரு அலையன்ஸ் மூலமாக தன்னை வந்து நிலைநாட்டிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் திருப்பி அலையன்ஸ் வைக்காமல் போயிட்டார். அவர் டாக்டிக்கலாக 2-3 மிஸ்டேக்ஸ் நிறையா பண்ணார். எனக்கு அவரை பர்சனலாக தெரியும், நல்ல மனுஷன் தான். ஹெல்த் ஒரு போயிடுச்சு இல்லாத காரணத்துக்காக அந்த பார்ட்டி. ஆனால் அன்றைக்கி அந்த பார்ட்டி இல்லை. அதனால் எல்லா நடிகர்களும் அரசியலுக்கு வந்து வெற்றி அடைவார்கள்லாம் சொல்ல முடியாது. எம்ஜிஆர் அவர்களை வெற்றினா அவர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் ரொம்ப நாள் இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு வெர்டிக்கல் ஸ்பிளிட் பண்ணி ஒரு இயக்கத்தை ஆரம்பித்தவர். அப்புறம் ஜெயலலிதா என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்ஹெரிட் பண்ணி பவருக்கு வந்தவங்க. வந்து ஃபவுண்டர் பிரசிடென்ட்னா எம்ஜிஆர் மட்டும்தான். அது கூட வெர்டிக்கல் ஸ்பிளிட்ல தான். ஒன்றும் ஒரு லெட்டர் பேட்ல இருந்து கட்சியை ஆரம்பிக்கல அவங்க ஒரு கிரவுண்ட். அதனால ஆர்கனைசேஷனை வந்து ஆரம்பித்து நடத்தி அதை அப்புறம் வெற்றி அடைகிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு வந்து ஒரே எக்ஸாம்பிள் வந்து தெலுங்கு தேசம் தான். அது என்டி ராமராவ் தான்.